வணக்கம். தமிழ் இலக்கணம். இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நிறைய பேருக்கு ஸ்கூல் பரீட்சை, மனப்பாடம் பண்ண வேண்டிய விதிகள் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம அதை அப்படி பார்க்க போறதில்ல. அது ஒரு சலிப்பான பாடம் கிடையாது. அதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு மொழியை அழகா தாங்கி நிக்கிற ஒரு அற்புதமான கட்டமைப்பு மாதிரி பார்க்க போறோம். வாங்க, இந்த அழகிய சிஸ்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல எல்லார் மனசுல இருக்கிற ஒரு கேள்விக்கே வந்துடலாம். தமிழ் இலக்கணம் கஷ்டமானதா? கண்டிப்பா நம்மள செலமந்திக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஒருவேளை சின்ன வயசுல படிச்சது புரியாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா இப்போ புதுசா கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பயம் இருக்கலாம். ஆனா உண்மையிலே இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் தானா? பதில் ரொம்ப சிம்பிள். இல்லவே இல்ல. அது கஷ்டமானது கிடையாது. அது ரொம்பவே நேர்த்தியா ஒரு ஆச்சரியமான கட்டமைப்பு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், எழுதுற ஒவ்வொரு வரியையும் அது எப்படி ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம மொழியோட ஆழமே வேற லெவல்ல புரியும். சரி, இவ்ளோ பெரிய ஒரு கட்டமைப்போட அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம தினமும் பேசுற சாதாரண வார்த்தைகள்ல இருந்து தான். அந்த வார்த்தைகளை நம்ம இலக்கணம் எப்படி பிரிச்சு வச்சிருக்குன்னு பார்த்தாலே போதும், அதோட முழு அழகும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த ரெண்டே அடிப்படை விஷயங்களை பாருங்க. ஒன்னு, பெயர் சொல். அதாவது ஒரு ஆள், ஒரு இடம் இல்ல ஒரு பொருளோட பெயர். அடுத்தது வினைச்சொல். இது ஒரு செயல, அதாவது ஆக்ஷனை குறிக்கும் சொல். இதுதாங்க இலக்கணத்தோட முதல் படி. ஒரு விஷயத்துக்கு பேர் சொல்றது, அது என்ன பண்ணுதுன்னு சொல்றது. எவ்வளோ எளிமையா இருக்கு பாத்தீங்களா? ஆனா கதை இதோட முடியல. பெயர்ச்சொல், வினைச்சொல் மட்டும் இல்லாம இடைச்சொல், உரிச்சொல்னு இன்னும் 2 முக்கிய வகைகள் இருக்கு. இப்போ அவனும் வந்தான்னு சொல்றோம்ல, அதுல வர்ற அந்த தான் இடைச்சொல். அதே மாதிரி சால சிறந்ததுன்னு சொல்லும்போது வர்ற சாலா அன்னது உரிச்சொல். இந்த மாதிரி நம்ம பேச்சில் இருக்கிற எல்லா வகையான வார்த்தைகளுக்கும் இலக்கணத்துல ஒரு இடம் இருக்கு. இது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். சரி, சாதாரண வார்த்தைகளை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கவிதை பக்கம் போலாமா? தமிழ் கவிதைகள்லாம் வெறும் கற்பனை, உணர்ச்சிகள் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான கணக்கு இருக்கு. என்னது, கவிதையில கணக்கா? ஆமா, வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த அழகான கவிதை வரிகளை இதை கேட்கும்போது கிடைக்கிற அந்த ரிதம், அந்த ஓசை நயம் எல்லாம் தானா வரல. புலவர்கள் சும்மா தோன்னதை எழுதுறதில்ல. ஒவ்வொரு வரிக்கு பின்னாலையும் ஒரு துல்லியமான கணக்கு இருக்கு. எதுகை, மோனை, தலைன்னு பல விதிகள் ஒன்னா சேர்ந்துதான் இந்த அழக நமக்கு கொடுக்குது. தமிழ் கவிதைக்கும் கணக்குக்கும் இருக்கிற அந்த ஆழமான உறவோட மையப்புள்ளி இந்த நம்பர் தான், 30. என்னடா இது 30ன்னு யோசிக்கிறீங்களா? இதென்னவா இருக்கும்? அதுதாங்க சீர். ஒரு கவிதை வரியோட அடிப்படை தாழழகு, அதாவது மெட்ரிக் யூனிட் இதுதான். வெண்பா மாதிரியான கவிதை வடிவங்கள்ல மொத்தம் 30 விதமான சீர்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த 30 சீர்களை வச்சுதான் புலவர்கள் லட்சக்கணக்கான தாழ வேறுபாடுகளை உருவாக்குறாங்க. இது உண்மையிலேயே கவிதையோட கணிதம் தான். இப்போ இந்த விஷயம் உண்மையிலே சுவாரஸ்யமானது. இது ஒரு வீடு கட்டுற மாதிரி தாங்க. எழுத்துக்கள் எல்லாம் செங்கல் மாதிரி. அந்த செங்கற்களை வச்சு அசைன ஒரு சுவர் கட்டுறோம். பல சுவர்கள் சேர்ந்தா ஒரு சீருங்கிற ரூம் உருவாகுது. கடைசியா அந்த ரூம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அடிங்கிற முழு வீட்டையும், அதாவது கவிதை வரியையும் உருவாக்குது. ஒரு சின்ன எழுத்துல இருந்து ஒரு முழு வரி வரைக்கும் எவ்வளவு ஒரு அற்புதமான கட்டமைப்பு பாருங்க. இதுவரைக்கும் நாம இலக்கணத்தோட வடிவத்தை பத்தி, அதாவது ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்தோம். இனிமே அது எப்படி அர்த்தத்தை கையாளுதுன்னு பார்க்க போறோம். ஒரு கவிதையோட ஆழமான பொருளை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு இலக்கணம் நமக்கு அழகா வழிகாட்டுது. சில சமயம் ஒரு கவிதையை படிக்கும்போது அதோட பொருள் உடனே புரியாது. வார்த்தைகள் எல்லாம் முன்ன புன்ன போட்டிருக்கோம். அப்போ அந்த புதிரையை விடுவிச்சு சரியான அர்த்தத்தை எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தாங்க பொருள்கோள் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. பொருள்கோள்னா பொருளை எடுத்துக்கிற விதம். இதுல மொத்தம் 8 வகைகள் இருக்கு. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வகையும் ஒரு கவிதையோட அர்த்தங்கிற பூட்டை திறக்கிற ஒவ்வொரு சாவி மாதிரி. உதாரணத்துக்கு இந்த 2 வகைகளை பார்ப்போம். ஆற்று நீர் பொருள்கோள். பேரை கேட்டாலே புரியுதில்ல, ஒரு ஆறு எப்படி தடையில்லாம நேரா ஓடுதோ அதே மாதிரி கவிதையோட பொருள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நேரா எளிமையா இருக்கும். ஆனா பூட்டுவீட் பொருள்கோள் அப்படி இல்ல. அது ஒரு வில் மாதிரி. முத வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இணைச்சா மட்டும்தான் அந்த வில் பூட்டப்பட்டு முழுமையான அர்த்தம் கிடைக்கும். இது கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி. சரி, இதுவரைக்கும் நாம தனித்தனியா சில விஷயங்களை பார்த்தோம். வார்த்தைகளை எப்படி பிரிக்கிறாங்க, கவிதையில என்ன கணக்கு இருக்கு, அர்த்தத்தை எப்படி எடுக்கிறதுன்னு. இப்போ இந்த எல்லா பாகங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பெரிய பட்டியலை பார்த்தாலே தலை சுத்துதில்ல. பல நூற்றாண்டுகளா எழுதப்பட்ட இலக்கண நூல்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள், நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சிம்பிளான விதிகள் தான் இவ்வளவு பெரிய இலக்கிய உலகத்தை உருவாக்க அடித்தளமா இருந்திருக்கு.
அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம பார்த்த அந்த சின்ன சின்ன விதிகள், இந்த பெரிய பெரிய இலக்கியங்கள், இது ரெண்டும் வேற வேற இல்ல. எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. எல்லாமே ஒரே அற்புதமான அமைப்போட வெவ்வேறு பகுதிகள். சுருக்கமா சொல்லணும்னா தமிழ் இலக்கணம்ங்கிறது ஏதோ ஒரு பழமையான காலாவதியான சிஸ்டம் இல்ல. அது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையானதா இருந்தாலும் இன்னைக்கும் வார்த்தைகளை கொண்டு புது உலகங்களையே உருவாக்கும் அளவுக்கு ரொம்ப துல்லியமான சக்தி வாய்ந்த ஒரு கருவி. இந்த உரையை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இலக்கணங்கிறது வெறும் விதிகள் இல்ல, அது ஒரு மொழியோட ஆன்மான்னு நாம பார்த்தோம். அப்போ நாம ஒவ்வொரு நாளும் ரொம்ப சர்வசாதாரணமா பேசுற இந்த மொழியில இன்னும் இது மாதிரி என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.